கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 17ஆம் சங்கீதம் 8வது வசனம். சங்கீதம் 17 வசனம் 8. கண்மணியைப் போல என்னை காத்தருளும். கண்மணியைப் போல என்னை காத்தருளும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, 17ஆம் சங்கீதத்தின் துவக்கத்தில் இருக்கிற அடைப்புக்குறியிலே தாவீதின் விண்ணப்பம் என்று எழுதியிருப்பதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் இந்த 17ஆம் சங்கீதத்தை தாவீது கடவுளை நோக்கி பேசுகின்ற ஒரு விண்ணப்பமாக ஏறெடுக்கின்றார். அப்படிப்பட்டதான இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுது நாம் வாசிக்க கேட்ட அந்த வசனத்தில் அவர் சொல்லுவது என்ன? ஆண்டவரே, நீர் என்னை காத்தருள வேண்டும் என்று வேண்டுகின்றார். இந்த உலகத்தில் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். எந்த விதமான தீங்கும் நம்மை அணுகாதபடிக்கு, எந்த ஆபத்தும் நம்மை கிட்டி சேராதபடிக்கு, எந்த விதமான உபத்திரவங்களும் துன்பங்களும் நம்மை அணுகாதபடிக்கு நாம் காத்தருள வேண்டும். இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பலவிதமான தாக்குதலுக்கு நாம் உட்பட்டு கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக வியாதியை கொண்டு வருகிறதான பல கிருமிகள் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு எடுத்துக்காட்டாக நாம் சொல்ல வேண்டுமென்றால், இன்றைய காலகட்டத்தில் சமீப நாட்களாக நாம் செய்திகளில் கேள்விப்படுகிறது என்ன? ஒரு உணவு விடுதியில் கூட, அது ஒரு பெரிய ஹோட்டலாக இருந்தாலும் அல்லது சாலையோரத்தில் விற்கப்படுகின்றதான ஒருவேளை சாலையோர சிற்றுண்டி கடைகளாக இருந்தாலும், எந்த கடையில் போய் நாம் சாப்பிட்டால் கூட ஆங்காங்கே மக்களுக்கு பெரிய ஆபத்துகள் வருகிறதையும், அது நிமித்தமாக உயிரிழப்புகள் கூட ஏற்படுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அதை பரிசோதித்து பார்க்கும் பொழுது அவர்கள் நாள்பட்ட மாமிசத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள், கெட்டுப்போன உணவை பரிமாறினார்கள் என்றெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். நாம் பசிக்காக நம்முடைய சொந்த பணத்தை கொண்டு சென்று உணவு அருந்த வேண்டும் என்று ஆசையாக போகிறோம். அங்கே தானே நமக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது. அந்த ஆபத்தை நாம் பணம் கொடுத்து வாங்கி கொள்ளுகின்றோம். இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்விதமாக அநேக காரியங்களை நாம் சொல்ல முடியும், அநேக காரியங்களை சொல்ல முடியும். ஒரு சுகமான ஒரு பேருந்து பயணம் என்று நாம் மேற்கொள்ளுகிறோம். ஒரு அலட்சியமான ஒரு ஓட்டுநரின் காரணத்தினாலே ஒரு பெரிய விபத்து நேரிடுகின்றது. இப்படி பல காரியங்கள் நம்மை நிர்மூலமாக்கும்படி அல்லது நமக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டே இருக்கிற இந்த உலகத்தில் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதை பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் நம்மால் நம்மை என்ன செய்ய முடியாது? பாதுகாத்து கொள்ளவே முடியாது. நாம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நமக்கு கடவுளுடைய ஒத்தாசை நமக்கு வேண்டும். கடவுள் ஒருவரை பாதுகாத்தால்தான் அந்த மனிதன் பாதுகாப்பாக இருக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காத்திருக்கிறவன் பிரயாசம் வெறுதா. ஒரு பட்டணத்தை கடவுள் பாதுகாக்கவில்லை என்றால் அநேக காவற்காரர்களை போட்டு அந்த பட்டணத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது வாய்க்கப்படாது என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இதையெல்லாம் உணர்ந்த தாவீது ஆண்டவரை நோக்கி சொல்லுகின்றார், ஆண்டவரே, என்னை நீர் காத்தருளும். அதுவும் எப்படி காத்தருள வேண்டும்? கண்மணியைப் போல என்னை காத்தருளும். கண்மணியைப் போல என் கண்ணை எப்படி இமை பாதுகாக்கிறதோ, ஒரு சிறிய தூசி வந்து விடக்கூடாது, எந்த கைகோ அல்லது வேறு எந்த விதமான பொருட்களோ என் கண்ணுக்குள் பட்டுவிடக்கூடாது என்று சொல்லி, அது வருவதற்கு முன்பதாகவே வேகமாக இந்த இமைகள் என் கண்மணியை பாதுகாக்கிறதை போல ஆண்டவரே, நீர் என்னை பாதுகாத்தருளும் என்று கேட்கின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாதுகாப்பு கடவுளுக்குள் இருக்கிறது என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. பலர் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா?
ஒரு பெரிய சேவிங்ஸ் நான் வைத்து கொண்டால் நானும் என் குடும்பமும் பாதுகாப்பாக இருப்போம் என்று நினைக்கிறார்கள். ஒரு பெரிய உத்தியோகத்தில் நான் உட்கார்ந்து விட்டால் போதும், என்னுடைய ஃப்யூச்சர் பாதுகாக்கப்படும் என்று நினைக்கின்றார்கள். நான் அநேக சொத்துக்களை வாங்கி குவித்து விட்டால் போதும், என் குடும்பமும் என் பிள்ளைகளும் எதிர்கால சந்ததியும் பாதுகாப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக இந்த ஆண்டு முழுவதும் கடவுள் நம்மை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கின்றார். இந்த கடைசி மாதத்திலும் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். இந்த பண்டிகை தினங்களை நெருங்கி கொண்டிருக்கிறதான நம்மை ஆண்டவர் அற்புதமாய் பாதுகாக்கின்றார். ஆகையினால் ஆண்டவரே, என்னுடைய பலத்தினாலே நான் சுகமாய் இல்லை ஆண்டவரே, என்னுடைய திறமையினாலே நான் பாதுகாப்பாக இல்லை ஆண்டவரே, இதோ என்னுடைய கல்வி, என்னுடைய சாதுரிய ஞானத்தினாலே ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் நான் சுகமாய் வழிநடத்தவில்லை ஆண்டவரே. நீர் என்னை பாதுகாக்கிறீர், நீர் என்னை பாதுகாக்கிறீர். தாவீதை போல சொல்லுங்களேன், ஆண்டவரே என்னை ஒவ்வொரு நாளும் உம்முடைய நேசக்காரத்தில் வைத்து, உம்முடைய சட்டையின் மறைவில் வைத்து கண்மணியை போல என்னை பாதுகாத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய திருக்கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆம், கர்த்தர் பாதுகாக்கும் பொழுதுதான் அது மெய்யான பாதுகாப்பாக இருக்கும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நீர் எங்களை பாதுகாக்க வேணும் ஆண்டவரே. எங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா ஆபத்துகளுக்கும் தீங்குகளுக்கும் எங்களை நீர் விலக்கி பாதுகாத்து எங்களுக்கென்று நிர்ணயித்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் செய்து கொண்டிருக்கிறீர், இன்னும் தொடர்ந்து செய்வீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.